வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா, ஒரு ஆண் பெண் வசிய எந்திரம். இந்த எந்திரத்திற்கான அதிதேவதை யார் அப்படின்னா மோகினி. இந்த எந்திரத்தை கொண்டு நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் பெண் யாராக வேணா இருக்கட்டும், அவங்கள உங்கள் கைக்குள்ளே வச்சுக்க முடியும். நீங்கள் யாரை அடையணும்னு நினைக்கிறீங்களோ வாழ்நாள் முழுக்க உங்கள் பேச்சுக்கு அப்படியே தலையாட்டி பொம்மை மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. இந்த எந்திரத்தை கொண்டு நீங்கள் யாரையுமே மயக்கலாம், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆட்டியும் வைக்க முடியும். சரிங்களா? இன்றைக்கி நான் அந்த வசியத்துக்கு மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். இதுலேயே இந்த பீஜ மந்திரங்கள்லாம் மாற்றி ஏகப்பட்ட இதை பண்ணலாம். சரிங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சுத்தமான தாம்பலம், சரிங்களா? ஆல்ரெடி வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்க தாம்பலம் உபயோகம் பண்ணக்கூடாது. புதுசாக ஒரு தாம்பலம் வாங்கிக்கோங்க. அது இன்னும் 200-300 வரும். ஒரு தாம்பலம் வாங்கிக்கோங்க. தாம்பலம் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 1/2 கிலோ 1 கிலோ விபூதி, சரிங்களா? நல்லா சுத்தமான விபூதி வாங்குங்க. சரிங்களா? சுத்தமான விபூதி வாங்கி வளர்பிறைனால் தேர்ந்தெடுத்துட்டு அந்த தாம்பலம் முழுக்க அந்த விபூதியை நிறைங்க. சரிங்களா? நிறைச்சிட்டு வேப்பங்குச்சி அப்படி இல்லைன்னா வத்தி குச்சி, சரிங்களா, அந்த விபூதியில் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு மந்திரம் கொடுத்துருக்கேன். ஒரு 10,008 உரு, சரிங்களா? இந்த 10,008 உரு கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை சித்தி பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கான இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். சரிங்களா? தாம்பலத்தில் இந்த எந்திரத்தை போட்டு ஒரு 10,008 உரு நீங்கள் கொடுங்க. சரிங்களா? இதுக்கு இந்த மந்திரத்திற்கு ஒரே ஒரு விதிமுறை என்னென்னா, விரதம் இருந்து பண்ணணும்ப்பா. சரிங்களா? இந்த மந்திரம் நீங்கள் என்றைக்கு சொல்கிறீங்களோ ஒரு வேளை மட்டும் சாப்பிடாதீங்க, 2 வேளை சாப்பிடுங்க. 2வது சூரியன் உதயமாகிற ஸ்டேஜில் நீங்கள் பண்ணக்கூடாது. அந்தி சந்தி வேலையில் மட்டும் இந்த எந்திரத்திற்கு நீங்கள் உரு கொடுங்க. சரிங்களா? சில பேர் ஒரே நாளில் 10,008 உரு கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா 10 நாளில் ஒரே நாளில் 1,008 உரு கொடுத்து 10 நாளில் முடிச்சுருவாங்க. அது உங்களோட சக்தியை பொறுத்து. சரிங்களா? 10,008 உரு கொடுத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிமேல் தான் அந்த வசிய பிரயோகத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். தமிழ் மருந்து கடையில் ஒரு சின்னதாக காரிய தகடு வாங்குங்க. சரிங்களா? காரிய தகட்டை நீங்கள் வாங்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற எந்திரத்தை எழுதுங்க. சரிங்களா? ஒரு எழுத்தாணியை கொண்டு நீங்கள் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பெண்ணை டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த பெண்ணோட முடியை நீங்கள் உள்ளே வைக்கலாம். சரிங்களா? உள்ளே வச்சு நீங்கள் தாயத்தை அடைஞ்சு இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை நீங்கள் சொன்னால் அந்த நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்களுக்கு அடிமை. சரிங்களா? இல்லை எனக்கு சர்வலோக ஆண்கள் சர்வலோக பெண்களையும் நான் வசியம் பண்ணணும், எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி காரிய தகட்டில் எழுதி பச்சை வந்தியோட நுனி வாள், சரிங்களா, அந்த பச்சை வந்தியோட நுனி வாழை வெட்டி 3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு நடுவில் அந்த எந்திரத்திற்கு நடுவில் அந்த நுனி வாழை வச்சு உங்களை சுருட்டி நீங்கள் அணிஞ்சிக்கலாம். இந்த மந்திரத்தை தினந்தோறும் 11 முறை 3 முறை நீங்கள் சொல்லிக்கிட்டே வர சர்வலோக ஆண்கள் பெண்கள் அனைவருமே உங்களுக்கு வசியமாவாங்க. இந்த முறையை கொண்டு நீங்கள் யாரையுமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியும். சரிங்களா? இது ரொம்ப எளிய முறை தான். ஒரு நண்பர் வீட்டிலே இருந்தாங்க, எளிய முறையில் ஆண் பெண் வசியம் பண்ணுற மாதிரி சொல்லுங்கன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக கைமேல் பலன் கொடுக்கும்பா இந்த மாதிரி எந்திரம்லாம். சரிங்களா? இதை நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்துங்க. அடுத்தவனோட கணவன் மனைவி மீது எக்காரணத்தை ஒன்றும் பிரயோகம் பண்ணாதீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த மந்திரம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அந்த தாம்பலத்தில் அந்த விபூதி போட்டு உரு கொடுக்குறீங்க இல்லையா, அந்த சொல்லக்கூடிய நாட்களில் மது மாது சூது எந்த ஒரு தீய பழக்கமும் வச்சுக்காதீங்க. சரிங்களா? அசைவ உணவு எக்காரணத்தை கொண்டும் சாப்பிடாதீங்க. சரிங்களா? இந்த மந்திரம் சித்தி பண்ணுற நாள் அந்த 10,008 உரு கொடுக்குறீங்க இல்லையா, முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். சரிங்களா? பெண்களோட உடல் உறவு கூட இருக்கலாம், இறப்பு வீட்டு கூட போகலாம், அதெல்லாம் தீட்டாகாது. சரிங்களா? இந்த மந்திரத்தை சித்தி பண்ணுறதுக்கு அந்த காலகட்டத்தில் மட்டும் ரொம்ப சுத்தபத்தமாக இருங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், அந்த தாம்பலத்தில் அந்த விபூதியை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க.
சரிங்களா? அந்த விபூதியை நீங்கள் பூஜை அறையில் தினந்தோறும் நெத்தியில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வசிய சக்திங்கிறது உங்கள் முகத்தில் நல்லாவே தெரியும். சரிங்களா? இதை நீங்கள் தாராளமாக சோதிச்சே பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த விபூதியை இன்னும் நீங்கள் தினந்தோறும் கொடுத்துக்கிட்டே வர வசியை மறந்தால் கூட அது வேலை செய்யும். சரிங்களா? நீங்கள் எந்த நபரை விரும்புகிறீங்களோ அந்த நபரோட முகத்தை மனசில் நல்லா நினச்சி இந்த விபூதியை கையில் எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி அவங்க உச்சந்தலையில் போட்டிங்கன்னா சாகிற வரைக்கும் நீங்களே கதின்னு இருப்பாங்க. சரிங்களா? எந்த சூழ்நிலையிலையும் விட்டுட்டு போக மாட்டாங்க. சாப்பாட்லேயும் கலந்து கொடுக்கலாம், இல்லை அவங்க நடக்கிற பாதையில் கீழேயும் போடலாம். இந்த விபூதி அவங்க உடம்புல ஏதாச்சும் ஒரு இடத்துல படணும். அப்படி பட்டுச்சுன்னா சம்மந்தப்பட்ட நபர் இதை என்னால் அடித்து சொல்ல முடியும், உங்களுக்கு அடிமையாயிருவாங்க. சரிங்களா? எப்பேற்பட்ட கொம்பனாலையும் இதை பிரிக்க முடியாது. இந்த அதர்வன முறையை தயவுசெய்து தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க. 4 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.